வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம மாருதி 800 வந்து ஒரு புது அப்கிரேட் ஒன்று பண்ணியிருக்கோம், நியூ அப்கிரேட் பண்ணியிருக்கோம். மாருதி 800 ஓட்டுற எல்லாருக்குமே ஒரு விஷயம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது நைட்டு டிரைவிங் எடுத்துகிட்டு போகும்போது சுத்தமாக ஒன்றும் தெரியாது. ஒரு டூ வீலரில் இருக்கக்கூடிய வெளிச்சம் கூட இந்த மாருதி 800 வராது. நானும் நிறைய ஷாப்பில் ட்ரை பண்ணி அப்புறம் ஒரு வழியாக ஒரு நண்பர் மூலமாக ஒரு இடத்துல கண்டுபிடிச்சேன், ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா டிஃபால்ட்டாகவே இந்த மாருதி 800க்கு ப்ரொஜெக்டர் லேம்ப் ஃபிட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் வராது. அப்போ தனியாக அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து தான் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அவ்வளோவா எல்லோரும் முன் வரமாட்டாங்க. ஸோ நம்ம நண்பர் மூலமாக சூலூர்கிட்ட ஒரு ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் கார் அக்சசரி ஷாப்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்க மூலமாக தான் இந்த ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் இது எப்படி இருக்குது, இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்த்துலாம் வாங்க. ஸோ இப்போ அது ஒரு ரிமோட் ரோட்டில் நிற்கிறோம். நல்லா இருட்டாக இருக்குது, ஒன்றும் லைட்டெல்லாம் இல்லை. இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஓய் லைட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஷார்ட் த்ரோ, இது லாங் த்ரோ. ஷார்ட் த்ரோவில் இப்போ ப்ரொஜெக்டர் லேம்ப் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. இது இப்போது லாங் த்ரோ போட்டு காமிக்கிறேன். இந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் போகும், இந்த லைட்டு ட்ராவல் பண்ணி போகும் ப்ரொஜெக்டர் லேம்பு. இப்போ ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லாங்லலாம் போகணும் அப்படின்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நண்பர்களே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஹைவேல போயிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். ஒன்றுமே தெரியாது ஹைவேல, அதுதான் உண்மை. பாருங்கள், லாங்கு த்ரோ போடுறேன், இப்போ ஷார்ட் த்ரோ போடுறேன், ஒன்றும் தெரியாது. இப்போ இதை போடுறேன் பாருங்கள், அப்படியே ஆஃப் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒன்றும் தெரியாது. ஆன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா. பாருங்கள், இந்த லைட்டில் ஒன்றும் தெரியல, ஓய் லைட்டில் ஒன்றுமே தெரியல. நம்ம ப்ரொஜெக்டர்லாம் யூஸ் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே தாராளமாக இந்த லைட்டை பயன்படுத்தி நம்ம கான்ஃபிடண்ட்டாக ட்ரைவ் பண்ணலாம். இது ஒரு சர்வீஸ் ரோடு. முன்னாடி நாயெல்லாம் ஓடுது, ஒன்றும் தெரியல. லைட்டை போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. இடத்துல பாருங்கள், ஒரு பள்ளம் வருது. ரெகுலராக போனால் தெரியும். புதுசாக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோட்லலாம் நல்லா வெளிச்சம் இருந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் ஒரு கைட்லைன்ஸாக தான் எடுத்துக்கணும். எப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா 800 ஓட்டின மக்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நைட் ஆச்சுன்னா ஒன்றும் தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 800 வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு கைட்லைன்ஸாக எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி அதை போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இருட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். போட்டதுக்கப்புறம் தான் ஏதோ கரண்ட் வந்த மாதிரி இருக்குது. பவர் கட்டு, கரண்ட் வந்துடுச்சு. லைட்டு போட்டாலே அவ்வளோதான். அதனால தான் இது இந்த லைட்டோட அவசியத்தை நம்ம சரி நமக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக போடுறோம். ஒரு சர்வீஸ் ரோடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். இது லாங் பீமு, இது ஷார்ட் பீமு. லாங் பீமில் ஒரு வீடு ஆப்போசிட்டில் இருக்கிறது தெரியுது. ஷார்ட் பீமில் அது மறைஞ்சிருது. இந்த அளவுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப் ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த நம்ம ஓய் லைட்டுக்கும் ப்ரொஜெக்டர் லைட்டுக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் பார்த்துருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கலுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.